தன்னந்தனியா தெரிஞ்சிருந்த தறி கெட்டவ திசைய மாத்தி அமைக்கிற காட்டுப்பயலா காத்து கிடந்த ஆட்டி வைக்கிற மனச அடிச்சு நொறுக்கிற மொத்த உசுரும் உன்ன ஓயாம தேடுதே கண்ணு ரெண்டுல உன்ன பார்த்தாலே வானவில்லையே கையில் சேர்க்கிற வரமா உன்னை கேட்கிற தன்னந்தனியா தெரிஞ்சிருந்த தறி கெட்டவன் திசைய மாத்தி அமைக்கிற காட்டுப்பயலா காத்து கிடந்த ஆட்டி வைக்கிற மனச அடிச்சு நொறுக்கிற வாக்கா. ஹே ஹாய் ஹாய் மாமா வாங்க என் கூட வந்து ராட்ன சுத்துங்க மாமா. இதுலயா? ஏய் இவன போறியாடா? போ மாப்ள. என்ன அரசியே ஆளு தெரியுதா? தெரியுது தெரியுது. என்ன தெரியுது? நீ ஒரு கரடின்னு தெரியுது. எனக்கு தேவைதான். என்ன சுத்தி சுத்தி பாக்குற? இதுக்கு முன்னாடி ஜெயண்ட் வீல் பார்த்ததே இல்லையா? சிங்கப்பூர்ல நான் பார்க்காத ஜெயண்ட் வீலே இல்ல. அப்ப சுத்த வேண்டியதானே? யாரு நானா? இதுலயா? சே யாருகிட்ட என்ன பேசுற? ஏய் பயம் சொல்லு. சீன்லாம் போடாத. ஏய் சே. ஏய் அக்கா என்ன பத்தி தெரியல உனக்கு? சொல்லுங்க. ஆமாம் பிரியா, அவன் ரொம்ப பயப்படுவான். அவனை விட்டு. ஏய் பயமா? என்ன? வா 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 சுத்து வா. ஏய் கை விடு. ஏய் மாப்ள நீ வாடா. இருடா மாப்ள. ஏய் இருடா மாப்ள. இரு. ரெடி. அம்மா ஏத்தி விட்டானே. நல்லா ஸ்லோவா சுத்துங்க. சரிங்க. அண்ணே மா இங்க வாங்க. இந்த வரங்கம்மா. என்ன சொன்னா? மெதுவா சுத்த சொல்லி அந்த ஐயா ரூபா கொடுத்தாருங்கம்மா. எவ்வளவு கொடுத்தா? 100 ரூபாமா. 100 ரூபா. 500 ரூபா. ஃபுல் ஸ்பீட்ல நிக்காம போயிட்டே இருக்கணும். ஓகே சரிங்கம்மா. அண்ணே பாத்துனே. ஓய் உனக்கு பயம் இல்லையா? இல்ல மாமா, ரொம்ப தைரியமா உட்காந்துருக்கிய. நீங்க இருக்கிறதுனால தான் நான் பயமே இல்லாம இருக்கேன்னு தெரியுதா? தெரியுது. அடுத்துறாங்களே. ஆனே சுத்துங்க. சீக்கிரம் சுத்து ஃபாஸ்டா. இன்னும் அண்ணா தலை சுத்துதுண்ணா. அண்ணா ஏய் மாப்ள சொல்றா மாப்ள. ஏய் பாரு பிரியா அவனு. ஏய் மாப்ள நல்லா புடிச்சுக்கடா. நீங்க பிடிச்சுக்கோங்க.
போதும் போதும் ஸ்டாப் 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 நிறுத்தி ஐயோ சரவணா அக்கா அக்கா செம்மையா இருந்துச்சுக்கா. சிங்கப்பூர்ல நீங்க பார்க்காத ஜெயண்ட் வீலே இல்லையோ? ஐயோ பார்த்தேன்னு தானே சொன்னேன், சுத்தனா சொன்னேன். வாங்கடி, இதெல்லாம் பொண்ணே கிடையாதுக்கா, ராட்சசி. போறா பாரு, கோத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சரி விடு. ஆமா அரச பையங்க. தோ மாமா. டேய் மாப்ள, டேய். ஐயோ குழந்தை மயக்கம் போட்டானே. பாத்து மாமா பாத்து. மெதுவாடா. ஏ சரவணா பாத்து. ஐயா தம்பி தம்பி என்னாச்சுப்பா? தண்ணி கிணி போட்டானா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, திருவிழால ராட்டினத்துல சுத்தினா அதை கொஞ்சம் வாங்கிட்டான். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். ஆ, ஆ. கொஞ்சம் முதல்ல தெளிச்சு விடுங்க. டேய் தண்ணி தண்ணி குடி தண்ணி குடி. ஏண்டா கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்க வேண்டிய வயசுல ராட்டினம் சுத்துறியா நீயே? ஆ? அறிவு இருக்கா? நீ வேற. விடுங்க. தம்பி சரவணா, என்னடா இந்த பக்கம்? இல்ல இது என் ஃப்ரெண்டோட கடை மாமா. இதான் என் ஃப்ரெண்டு. ஏங்கடதேன் சரி சரி, ராட்டினத்துல ஒரே விளையாட்டு போல. அதுல இல்ல மாமா, சும்மா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தல, ஆமா. அண்ணில இருந்து அத்தை உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓ சரி மாமா. சரி உன் நம்பர் கொடுடே. 98628 72818. மருமகன் சேவ் பண்ணிக்கிறேன். நான் தான் தம்பி உனக்கு கால் பண்ணேன். என் நம்பரை சேவ் பண்ணிக்க. சரி மாமா. என்னென்ன டே சேவ் பண்ணுவ? மாமா. என் பேர் தெரியுமாடே? தெரியும் மாமா. சொல்லு பாப்போம். மாமா மாமா. காலின் சேவ் பண்ணிக்கடே. சரி மாமா. சரி வரேனாச்சு. வாங்க தம்பி. நான் அப்புறம் பேசுறேன். வரேன்டே. போயிட்டாங்க. பட்டுமாடே. வாங்க. உங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த காளி சாகணும்ல. என்ன ஒரே இருட்டா இருக்கு. சரவணா சரவணா, நீங்க ஒன்னா சேர்ந்ததுல இருந்தே குடும்பமா கடைக்கு வாரிய போறிய. இப்பதான் உங்க மாமா வந்துட்டு போனாரு, கூடவே உன் மச்சானும் பின்னாடியே போறான். மச்சானா? டேய் அழகு மாப்ள. டேய் சரவணா, டேய் கார் எடுத்து போடா. டேய் தம்பி வந்து எடுத்துக்கு வர்றா, நீ உள்ள வா. ஏய் ஆமாண்டே. இல்ல இல்லடே, நம்ம கோயில் திருவிழாக்கு வந்தேன். எப்படி இருக்க? இல்லடே, நான் திரும்பி வந்துடுறேன். நான் சொல்றதை கேளுல. ஆமா, நான் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வச்சிரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வரேன். பாம்பு 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 பாம்பு. தம்பி எங்க தம்பி பாம்பு? இல்லண்ணே, இங்கதான் இப்ப ஏதோ ஒரு பாம்பு பார்த்த மாதிரி இருந்துச்சு. தம்பி என்ன தம்பி சொல்றீங்க? ஒண்ணுமே காணமே. இல்லண்ணே, நான் இங்கதான் ஒரு பாம்பை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒயிரு தம்பி, இதை பார்த்தா பயப்படுறீங்க? பாம்பாவே இருந்தாலும் அதை பார்த்து பதறலாமா நீங்க? ஆதிமூல ஐயாவோட பையன் நீங்க, பாம்புக்கு இப்படி பயப்படுறீங்களே? பாம்புனா ரஜினிகாந்தே பயப்படுறாரு,
நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஒண்ணுமில்லடே, ஒயர் தாம்ல. வாடே வாடே. வாங்கப்பா வாங்கப்பா போங்கப்பா. இந்தாங்கண்ணே டீ. அப்பா முடியலப்பா. மாப்பிள்ள, சிங்கப்பூர்ல டீ கடை ஓட்டம்லாம் எப்படில? அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் டீ கிடையாது கிடையாதுடா. ஆ. எல்லாம் ரெஸ்டாரண்ட் தான். ஓ அங்கேயும் மாடே. இந்த ரெஸ்டாரண்ட் பயில உள்ள பூரா அடிச்சு புடிச்சு டீ வச்சு விட்டுறணும். அங்க டீல என்ன ரேட்டு மாப்பிள்ள போகுது? நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா போமாப்ல. ஓ அவ்வளோ கொடுத்தா குடிச்சிட்டு போறானுவா? அண்ணே இந்தாங்கண்ணே, டீ காசு 10 ரூபா. என்னது இது? டீக்கு 10 ரூபாண்ணே. டீ 100 ரூபாய். இது சிங்கப்பூர் டீ. என்னது சிங்கப்பூர் டீ 100 ரூபாயா? சும்மா சும்மா கேட்டு பார்த்தனே. நீ போன டீக்கு 100 ரூபாய் கேக்குறேன். போன போ. ஏன்டா பாத்தியா மாப்பிள்ள, சிங்கப்பூர் ரேட்டு கேட்டா அவனுக்கு என்ன அடிக்க வரானுவோ. ஒன்று சிங்கப்பூரை டீ குடிக்க இங்கே கொண்டாந்து விடு, இல்லைன்னா என்ன கொண்டு போய் சிங்கப்பூரில் விடு. ஒரு டீ சில்லற இல்ல. பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு போடு. 100 ரூபாய்க்கு டீயா? 100 ரூபாய்க்கு சூப்பர் சிங்கப்பூர் டீ இருக்கு. குடிக்கவா பார்சலா? எனக்கு இல்ல, மாமாவுக்கு. ஓ அதான் செய்தியா? நடத்துங்க நடத்துங்க. மாமா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது மாமா? என்னதுக்கு நீ தேடுற? உங்களை நான் தேடாம வேற யாரு தேடுவா? சக்கரை கம்மியாவா தூக்கலாவா? கொஞ்சம் தூக்கலாவே போடு. எவ்வளோ தூக்குறது? டேய், எங்க மாமா அழகுக்கு ஒரு கரண்டி, அவர் அறிவுக்கு ஒரு கரண்டி, அவரோட 6 அடி உயரத்துக்கு ஒரு கரண்டி. இத்தனை கரண்டி போட்டா அது டீ இல்லம்மா, பாயாசம். சரி போடுறேன். சிங்கப்பூர் டீ இல்ல. இறங்குமா. நான் போயிட்டு வந்துடுறேன், இருங்க. என்னண்ணா? ஏய் இங்க என்னடி? சும்மா மாமாவை பார்க்க வந்தேன். என்ன சும்மா? பொம்பளை புள்ள நிக்க இடமாடி இது? ரோட்ல வைக்க கூடாதுன்னு பாக்க, இல்லன்னா செவிட்டு அழைக்கிடுவேன். சும்மா இருல. கேட்டி இங்க என்ன நின்னுட்டு இருக்க? மாமனை கூட்டு ஊரை சுத்தி காட்டலாம்ல. ஏமா என்னம்மா பேச்சு பேசுத? ஆம்பளையில் வர இடத்துல டீ கடையில ஏறி நின்னுட்டு இருக்கா. ஏலே, அவர் முறப்பையதான்ல, அவருக்கு இல்லாத உரிமையா? கட்டிக்க போற புள்ள அவர் கூட இவ எங்க நின்னா என்னல? கேட்டி அரசி, மாமனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கறணும் என்ன? சரிம்மா. தம்பி என்ன இந்த பக்கம்? இல்லத்த சும்மாதான். இருப்பா, நாங்க சும்மா தான் வந்தோம். அத்தை கிளம்புத. சரிங்க அத்தை. வண்டி எடு. பார்த்து பத்திரம் என்ன? வரோம். வராத்தா? டேய் நான் கிளம்புறேன். டேய் டீடா. நீயே குடி. ஐயோ மாமா. ஏய், என் மாமா எங்க? ஏய் உன் மாமன் போயிட்டான். அப்போ டீ குடிக்கல? போடுனே. அவன் எப்படி குடிப்பேன்? அதான் போயிட்டான். சித்தப்பா சொல்லுமா. அல்வா கடை. வாமா. வணக்கம்ண்ணே. வணக்கம்.
அண்ணே வணக்கண்ணே, வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம்ண்ணே, உட்காருமா. அண்ணே அல்வா கொண்டே பாப்பா. இதோ தரேண்ணே. சாப்பிடு பாப்பா. தேங்க்ஸ் சித்தப்பா. அண்ணே உங்களுக்குண்ணே. வேண்டாண்ணே வேண்டாண்ணே. சரிண்ணே. எப்படி பாப்பா? ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளவு ஸ்வீட்டாவா சாப்பிடுவாங்க? அல்வாவும் ஒரு மெடிசன் தான் பாப்பா, தெரியும்ல? சும்மா சொல்லாதீங்க சித்தப்பா. உண்மையிலே பாப்பா, லூஸ் மோஷன் போறவங்க அல்வா சாப்பிட்டாங்கன்னு வையே சட்டுன்னு நின்னுடும். சித்தப்பா இதுக்கப்புறம் வாழ்க்கையில அல்வாவே சாப்பிட முடியாத மாதிரி பண்றீங்களே சித்தப்பா. பாப்பா உண்மையை தான் சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்ல பாப்பா. சாப்பிடு. அண்ணே பாப்பா யாருங்கண்ணே? அண்ணே அண்ணன் பொண்ணுண்ணே. ஓ ஐயா மகளா? வணக்கம்மா வணக்கம்மா. டெல்லியில வேலை பார்க்குறா. ஓகேண்ணே ஓகேண்ணே. திருவிழாக்காக வந்திருக்கா. நல்லா இருக்குமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ரொம்ப சலிச்சுக்கிறா? போ போ. என்ன வடையா வாங்க வந்தியோ? வாங்க வாங்க. பொறுமையா சாப்பிடு பாப்பா. போங்க தம்பி போங்க. டேய் என்ன பைக்கு தள்ளிட்டீங்க? நில்லுமா. அமைதியா இரு பாப்பா. அமைதியா இருக்கணுமா? தள்ளி விட்டு முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க, நீங்க சும்மா இருக்கீங்க? பாப்பா நம்ம சொந்தக்கார பையன்தான், விடுமா. தம்பி நீங்க போங்க. போட. என்ன சித்தப்பா நீங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? விடுமா. சித்தப்பா அழகுதானே அவன்? ஆமாமா. ஏன் இப்படி பண்றான்? அப்பாக்கு ஃபோன் பண்றேன். பாப்பா பாப்பா விடுமா. அவன் கிடக்குறான் சின்ன பையன். திருவிழா நேரத்தில் வேணுனே சண்டை இழுக்க ஏதாவது செய்வான். தண்ணி வேற போட்டிருக்கான், குடியார பையன். அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத. திருவிழா நல்லபடியாக நடக்கட்டும். நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னம்மா இது போதுமா? வேற ஏதாவது வேணுமா? வேணாம் சித்தப்பா. சரி வாமா போலாம். அண்ணே வாங்க. அதெல்லாம் வேணாண்ணே, பரவாயில்ல. வச்சுக்கங்கண்ணே. இருக்கட்டும்ண்ணே. அட வைங்கண்ணே. போயிட்டு வாங்கண்ணே. வாங்கம்மா. பார்த்து கல்லெல்லாம் இல்லாம சுத்தமா பொறுக்கு. ஆண்டாளு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடிக்கா. அப்பா இன்னும் வரல? வராங்கம்மா, சீக்கிரம் வந்துருவாங்க. ஏ மலரு அக்கா எங்க? பிரியா அக்காவா? கார்ல தான் இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இன்னும் வராம கார்ல என்ன பண்றா? போன போட அவளுக்கு. அக்கா பெரியம்மா கூப்பிடுறாங்க. இப்பதான் கார்ல ஏசி போட்டு நிம்மதியா உட்கார்ந்துருந்தேன். அது கூட பொறுக்காதே, அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டியா? ஏன் நீ போன போய் கொடு. இந்தாங்க. இந்தா பிரியா இன்னும் கொஞ்சம் பொங்க வைக்கிற இடத்துக்கு வா. கொதிக்கிட்டே இரு. எஸ் மம்மி. சீக்கிரம் வா. வீட்டு பொம்பளை எல்லாம் இங்க பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ கார்ல என்ன பண்ணிட்டு இருக்க? மா பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சு கொடு, நான் உட்கார்ந்து நல்லா ஜாலியா சாப்பிடுறேன். என்னது சாப்பிடுறியா? இங்க பொங்கலே நீதான் வந்து வைக்கணும்னு சொல்றேன். மம்மி எனக்கு பொங்கல்ல வைக்க தெரியாது. வேணும்னா தோசை சுடலாமா? நான் அங்க வந்தேன்னு வைய. முதல்ல இங்க வா. என்ன பார்வதி, என்ன செய்யறாள் அவ? சும்மா தான் இருக்காளாமா. கார்ல ஏசிலேயே இருக்கணும், மேல வெயிலே படக்கூடாதுன்னா எப்படி? அவ டெல்லியில ஏசிலேயே வேலை செஞ்ச பிள்ளை. டிவியில முகம் அழகா தெரியணும்ல, அதான் கொஞ்ச நேரம் ஏசியில இருக்கா. நீங்க சும்மா இருங்க. நீ இவளை இப்படியே விட்டா நம்ம பழக்க வழக்கத்தையெல்லாம் இவ பழகிக்க மாட்டா. இப்பவே பொங்க வைக்க வான்னு சொன்னதுக்கு எனக்கு பொங்கலா வைக்க தெரியாது, வேணும்னா இட்லி தோசை பண்ணி தட்டுமான்னு கேக்கா. இவளை நான் என்ன செய்யறது? ஐயோ இந்த காலத்து பொண்ணுங்க. என்ன எல்லாம் ஒரே ஹாப்பியா இருக்கீங்க? பிரியாவுக்கு பொங்க வைக்க தெரியலன்னு சொல்லி உங்க அத்தை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. கிண்டல் இல்ல தம்பி, உண்மையிலேயே அவளுக்கு பொங்கலே வைக்க தெரியாது.
பொங்கல் வைக்க தெரியாதா? தமிழர் மரபுல முக்கியமான உணவான பொங்கல் வைக்க தெரியாதா? என்னத்த சொல்ல? என்ன சத்தம்? உனக்கு பொங்கலே வைக்க தெரியாதாமே? எம்பி நிக்க வச்சு கேள்வி கேட்க தெரியுது, கலெக்டரையே மடக்கி பேச தெரியுது, இந்தி நடிகைன்னு பொய் சொல்ல தெரியுது. இவ்வளவு திறமை உள்ள இந்த மங்கைக்கு ஒரு குண்டம் பொங்கல் வைக்க தெரியலன்னா எப்படி? டேய், ஓவரா பேசாத. உனக்கு வைக்க தெரியுமா? லூஸ் மாதிரி சிரிக்காம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. தெரியும்னா தெரியும் சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஏய், யாரை பார்த்து என்ன கூறிவிட்டாய்? அம்மா, எங்கே இந்த பொங்கல் வைக்கும் சட்டி? உன் பிள்ளைக்கு சோதனை வந்து விட்டது. அம்மா, தள்ளு. நீ தள்ளுமா. குக்கர் எடுத்து வாமா. போமா. குக்கர் எடுத்து வாமா. குக்கர் எதுக்குடி? என்னது குக்கரா? குக்கரா? எதுக்கா? பொங்கல் வைக்க. கேட்டியா? அதானே. குக்கர்லாம் கிடையாது, இந்த பானையில தான் வைக்கணும். இந்த பானையில எப்படி வைக்கிறது? ஓஹோ, பானையில பொங்கல் வைக்கிற மேட்டரே உனக்கு தெரியாதா? இப்ப பார். அப்படிதான். இந்த கட்டைய கொஞ்சம் சரியா வைங்க. ரெடியா இருக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு, இப்ப இந்த அரிசியை போடலாம். அதெல்லாம் கொதிக்குது, போட்டு. தெரியும் கொடுங்க. பாத்தியா, நம்ம பொங்க தான் முத பொங்கி இருக்கு. அங்க பாரு, அங்க பாரு. அம்மா தாயி மகமாயி. மா, பொங்கல் பொங்கி வந்த உடனே எல்லாருக்கும் வந்து பரிமாறு, பசிக்குது. நல்லா இருக்குமாடா? மா தானே வந்து பரிமாறு. நீயும் பொங்கி வந்த உடனே எல்லாருக்கும் பரிமாறிடுமா. பாருடி, அடிப்பாவி, இப்படி பொங்க வச்சிட்டாளாமா. இந்த புடி. பார்வதி அண்ணி, நீயே அண்ணே எங்க அண்ணி? இந்தா அங்கதான் நிக்காக. இல்ல சாப்பிட கூப்பிடணும். அதுக்கு என்ன, நீயே போய் கூப்பிடு. நீ கூப்பிட்டு வரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க. போ கூப்பிடு. சரிங்க அண்ணி. இல்ல ரேவதி, போ அங்க இருக்கிறவள போய் பரிமாறு போ. எல்லாத்தையும் பாத்துக்கங்க, எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாம் சிறப்பா நடக்கணும். சரி, அந்த பந்தல் மைக் செட்டு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுல? சரி வாங்க. அண்ணே, சாமிக்கு பிரசாதம் படைச்சிருக்கேன், ஒரு வா வந்து சாப்பிட்டு போனேன். ஐயா, சாமிக்கு படைச்சது தருங்கய்யா. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? வேலையை முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க. கிளம்புங்க. போங்க.